ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நிறைய பேருக்கு காக்கை, இந்த காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, காக்கா கொத்துறது, தெத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சந்தேகம் நிறைய இருக்கும். சில பேர் தொடர்ச்சியா காக்கா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்டு ஒரு நபரை மட்டும் தலைமையில குத்துறது, அவங்க எங்க போனாலும் தெத்திட்டு வர்றது, அவங்களை அடிக்கிறது, அவங்க பறந்து கொத்துறது, இந்த மாதிரி சில சேஷ்டைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பித்ருக்கள், அவங்க வீட்டுல இறந்த நபர்கள், மூதாதையர்கள் அவங்களுக்கு வர ஆபத்தை சொல்ல நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கேயாவது வெளி பிரயாணம் போகும்போது காக்கா அடிக்கடிக்கு அடிப்படுது, தடுக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த பிரயாணத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு எதுவும் எடுக்க பிரச்சனை வரப்போறத மூதாதையர்கள் காக்கை ரூபத்துல நம்மளுக்கு தடுத்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால காக்கைக்கு சாதம் வைக்கிறதோ, காக்கைக்கு பரிகாரம் பண்றதோ, காக்கா நம்ம கிட்ட கனவுல வந்தாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, இதெல்லாம் ஏதாவது செய்து, இந்த மாதிரி சேஷ்டைகள் ஏதாவது செய்யுது அப்படின்னா அது நிறைய அர்த்தம் இருக்குதுங்க. சரிங்களா? காக்கை பஞ்ச பட்சியில ஒரு முக்கியமான பறவை. ஆக காக்கை பித்ருக்களுடைய சொரூபம். இந்த காக்காக்களுக்கு சாப்பாடு வைக்கிறது மூலியமா பித்ரு தோஷங்கள் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். சனி கிரகத்துடைய பாதிப்பு நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். கண்டிப்பா காக்காய் நம்மளுக்கு வாழ்க்கை வளமாக்க ஒரு பேர் உதவியாக இருக்கும். அமாவாசையாவது காக்காக்கு சாப்பாடு வைக்க பழகுங்க, வாழ்க்கையில நல்லது நடக்குங்க. இந்த பதிவு சம்பந்தமா கருத்துக்கள் எது இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.